भद्रं कर्णेभिः शृणुयाम देव भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंशस्तनूभिः यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्ति शान्ति शान्तिः यद्गार्हपत्य उपवपेत् अस्मिन् लोके पशुमान् स्यात् यदाहवनीये मुष्मिन् लोके पशुमान् स्यात् उभयोर्पपति उभयोरेवैनं लोकयोः पशुमन्तं करोति மனித வாழ்க்கையில் நாம் இம்மையில் நன்கு எல்லா செல்வங்களோடும் நோயற்ற வாழ்வாக வாழ்ந்து மறுமையிலும் நன்மையே அடைய வேண்டும் என்றதான ஒரு குறிக்கோளை வேதமானது தீவிரமாக சொல்லி இரண்டிற்கும் வழியை சொல்வது வேதத்தின் தனி சிறப்பு. தற்கால வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ளும் விதத்தில் இம்மையும் செம்மையாக இருந்து மறுமையிலும் தீமைகள் வராமல் இருப்பதற்கு வழிகளை கூறுவது வேதத்தின் ஒரு தனி சிறப்பு. பொருளில்லாருக்கு இவ்வுலகு இல்லை, அருளில்லாருக்கு அவ்வுலகு இல்லை யாங்கு என்று தமிழில் சொல்வது போல் இரண்டையுமே நாம் அருளையும் பொருளையும் சேர்த்து கொண்டு செல்ல வேண்டும். இதற்கு அருமையாக வேதமானது ஒரு உதாரணம் சொல்லுகிறது. வேள்விகள் செய்வதற்கு நமக்கு சில சமித்து தேவையாக இருக்கிறது. அந்த மரத்திலிருந்து அந்த சமித்தை எடுத்து வரும்பொழுது கிழக்கு பக்கமாக நுனியை வைத்துக்கொண்டு எடுத்து வந்தால் அதனால் நமக்கு மறுமையில் நன்மை வரும் என்றும், வடக்கு பக்கமாக எடுத்து கொண்டு வந்தால் இம்மையில் செம்மையாக இருக்கலாம் என்றும் கண்டுபிடித்து யத் பிராச்சி மாஹரேத் தேவலோகம் அபிஜயேத், கிழக்கு முகமாக அதை நாம் எடுத்து வருவதனால் சூரியன் என்பது சொர்க்கத்தை அடைவிப்பதற்கு ஒரு வாயிலாக வேதம் எல்லா இடத்திலும் சொல்கிறது. அசாவாதித்யே கவிகும்சா ஏஷசு வர்கோ லோகா, சூரியன் என்பவனை 21 என்று ஒரு வேடிக்கையாக கூறுகிறது. 12 மாதங்கள், 5 ரிதுக்கள், 3 உலகங்கள், துவாதசமாசாஃப் பஞ்சர்த்தவஹ திரகிமே லோகாஹ அசாவாதித்ய ஏகவிகும்சஹ ஏகவிகும்சஸ்ஸு வர்கோ லோகஹ. அப்போ மறுமை விண்ணுலகு என்று சொல்லக்கூடியதில் நாம் நன்மைகளை எப்பொழுதும் அடைய வேண்டுமேயானால் கிழக்கு முகமாக. ஆனால் இம்மையில் வாழ்க்கை நன்றாக இல்லாவிட்டால் அதை யாரும் விரும்ப மாட்டார்கள் அல்லவா? ஆகவே எதுதீச்சீம் மனுஷ்யலோகம், அதே எடுத்து வரும் குச்சியை நாம் வடக்கு நுனியாக கொண்டு வந்தோமேயானால் இவ்வுலகிலும் க்ஷேமமாக மேன்மையாக இருக்கலாம் என்று வேதம் அழகாக ஒரு வழி சொல்லுகிறது. இரண்டையும் அடைவதற்கான வழியை பிராச்சி முதீச்சி மாஹரதி, கொஞ்ச நேரம் கிழக்காகவும் கொஞ்ச நேரம் வடக்காகவும். நமக்கு எப்பொழுதுமே நன்மைகள் வந்தால் இரண்டும் வேண்டும் என்று சொல்லுவோம், தீமையாக இருந்தால் ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லுவோம் அல்லவா? ஆக பிராச்சீம் உதீச்சீஞ்ச ஆஹரதி உபயோர் லோகயோர் அபிஜித்யை. இதே கருத்தை ஒரு யாகம் என்று ஹோமம் செய்யும் பொழுது அங்கு கார்கபத்தியம் என்ற ஒரு நெருப்பு அக்னி, ஆகவனீயம் என்பதாக ஒரு அக்னி, மேற்கே இருப்பது கார்கபத்தியம் என்றும் கிழக்கே இருப்பது ஆகவனீயம் என்றும் பெரியோர்கள் எல்லாம் சொல்கிறார்கள். அதில் நாம் சில ஹோமம் செய்ய வேண்டிய பொருள்களை சுட வைக்கின்றோம்.
அந்த மேற்கே இருக்கக்கூடிய அக்னியில் மட்டும் அதை நாம் சுட வைத்து மேற்கொண்டு காரியங்களை செய்தோமேயானால் அஸ்மில் லோகே பசுமான் ஸ்யாது, இந்த ஊரில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள், ஆரோக்கியம், செல்வம், பதவி, புகழ் எல்லாம் ஏற்படுகிறது. ஆனால் யதாஹவனியே அமுஷ்மில் லோகே பசுமான் ஸ்யாது, ஆகவனியம் என்ற கழுக்கில் உள்ளதில் நாம் அந்த வேலைகளை செய்தோமேயானால் அமுஷ்மில் லோகே விண்ணுலகில் நாம் க்ஷேமமாக இருக்கலாம் என்று. ஆனால் நாம் இரண்டையும் அடைய வேண்டும் என்றதான ஒரு பெரிய எண்ணத்தோடு அருளோடு உபயோருபபதி கொஞ்ச நேரம் அங்கு சுட வைத்து மற்றதை கார்கபத்தியத்திலும் பாதி இருப்பதை ஆகவனியத்திலும் செய்ய வேண்டும் என்று நமக்கு வழியை சொல்லிக் கொடுக்கிறது இந்த வேதம். அது மட்டுமல்ல, வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். வாழ்க்கையில் வாழ்வாங்கு வாழ்வது என்றால் நாம் வாழ்வது மற்றவர்களுக்கு சிறிதளவு கூட துன்பமில்லாமல் மற்றவர்களுக்கு என்னும் பொழுது வேதத்தின் கருத்து மரம், செடி, கொடி இவைகளுக்கு கூட கூடிய மட்டில் நாம் தீமை செய்யாமல் ஹிம்சை செய்யாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு பெரும் கருத்து கிருஷ்ண யஜுர்வேதம் ஆரம்பித்தவுடன் முதல் காண்டம் 2வது அனுவாகத்தில் தேவபலிஹி சதபல சம்விரோஹா சஹஸ்ரபலஷாவி வயகும் ருஹேமா, இதிலிருந்து நம்முடைய இந்திய பண்பாடு கலாச்சாரம் என்று சொல்லக்கூடியதானது எவ்வளவு உயர்ந்தது என்பதை எல்லோருக்கும் உணர்த்தும் நிலையில் நமக்கு தேவையான எல்லா விதமான கர்மாக்களிலும் தர்பை என்று சொல்லக்கூடியது ஒன்று ரொம்ப இன்றியமையாத ஒன்று. அந்த தர்பத்தினுடைய பெருமைகளை எல்லாம் நாம் வேறு வாரத்தில் காண்போம். அந்த தர்பையை நாம் காவேரி கரையிலிருந்து போய் எடுத்துக்கொண்டு வர வேண்டும். அது முளைத்திருக்கும் இடத்திலிருந்து இஷேத்வா ஊர்ஜேத்வா சகல நன்மைகளும் ஏற்படுவதற்காக இந்த தர்பை தேவைப்படுவதனால அதை எடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது தேவ பலிஹி, பலிஹி என்றால் இந்த இடத்துல தர்பம் என்று அர்த்தம். தெய்வீகமான காரியங்களுக்கு தர்பை தேவையா இருக்கிறது. அதை நான் இப்பொழுது நறுக்கும் பொழுது அதிலும் ஒரு ஜீவன் இருப்பதனால் அதுவும் வளர்ச்சி அடைவதனால் அதற்கு ஒரு விதமான துன்பம் ஏற்படாமல் இருக்க வேண்டுமே. ஆனால் இந்த தேவையாக இருப்பதை நாம் தேவையை விட அதிகமாக எடுத்தால்தான் தவறு என்பதனால சதவலு சம்விரோஹா, நான் இதை எடுக்கும் பொழுது ஓரளவிற்கு உங்களுக்கு சற்று தொல்லை இருந்தாலும் கூட பின்னால் வரக்கூடிய நன்மைகளை நினைத்து நான் இதை எடுக்கிறேன், இதனால் எனக்கு தோஷம் வர வேண்டாம் என்று புல்லை நறுக்குவதற்கு கூட ஒரு விதமாக அஞ்சக்கூடியதான அஹிம்சா என்றதான ஒரு உணர்வு நமக்கு இருந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, சஹஸ்ரவலுஷாபி பயகும் ருஹேமா, இந்த மாதிரி ஒரு காரியங்கள் நாம் செய்வதனால் நம்பிக்கையோடு கடவுளின் அருள் பெற்று நமக்கும் நம் சுற்றத்தில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் அத்தனை மரம், புல் முதலியவைகளுக்கு கூட. அதனால்தான் வேதத்தில் யூனிவர்சல் பிரதர்ஹுட், அதாவது உலக சகோதரத்துவம் என்றதான ஒரு நவீனமான ஒரு கோட்பாடு, ஒரே பரம்பொருளில் இருந்துதான் உலகத்தில் உள்ள அசை பொருள் அசையா பொருள் எல்லாம் வந்தது என்றதாக வேதம் கூறுகிறது. தஸ்மாத் யஜ்ஞாத் சர்வஹுதஹ ரிச்சஸ்ஸாமானி ஜஜ்ஞிரே சந்தாகும் சிஜஜ்ஞிரே தஸ்மாத் என்றெல்லாம் கூறி வேதங்கள் எல்லாம் தோன்றியது என்று சொல்வதோடு நிறுத்தாமல் தஸ்மாதஸ்வா அஜாயந்தா, அதாவது மாக்கள் என்ற வேறுபாடுகள் இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் படைத்ததான கடவுள் ஒன்றாக இருப்பதால் எவ்வாறு சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் தீமையை விளைவிக்காமல் நன்மையை விளைவிக்க எண்ணுகிறோமோ இதேபோல் செய்ய வேண்டும் என்று அவ்வளவு உயர்ந்ததான ஒரு பண்பாடு. பிறருக்கு நோவாமல் நாம் வாழ வேண்டும் என்பதை வேதம் மிக அழகாக எடுத்து கூறுகிறது. இது மட்டுமல்லாமல் சூரியனிடமிருந்து வரக்கூடிய சூரியனுடைய திறன்
சூரிய ஒளியினால் ஏற்படக்கூடிய அந்த கதிர்களினால் உள்ள விஷயங்களை சொல்லும் ஒரு மந்திரத்தில் ஆசக்தேன ரஜசா வர்த்தமானோ நிதேஷயன் அமிர்தம் மர்த்யஞ்ச ஹிரண்யயேன சவிதா ரதேனா தேவோ யாதி புவனா விபஷ்யன் சூரிய ஆத்மா ஜகதஸ்தஸ்துஷஸ்ச. அந்த இதை நாம் கதிரவன் என்று சொல்கிறோம். பலவிதமான கிரணங்களினால் உலகம் அனைத்திற்கும் தேவையாக உள்ளதான எனர்ஜியையும் உணவையும் கொடுப்பது சூரிய ஒளி என்பதில் சந்தேகமல்ல. ஆனால் நம் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், பகவானே சூரியனுடைய வடிவத்தில் இருந்து செய்கிறார் என்று ஒரு நம்பிக்கை கூறுகிறார். சூரிய ஆத்மா ஜகதஸ்தஸ்துஷஸ்ச. அந்த சூரியனுடைய வழிபாடு செய்யும் பொழுது இந்த சூரிய கிரணங்களில் வரக்கூடியதான ஒரு சக்தியானது அசைபொருள் என்று சொல்லக்கூடிய ஜகதா, தஸ்துஷா என்றால் அசையாத இருக்கக்கூடியவைகளுக்கும் எனர்ஜியை கொடுக்கிறது என்று அழகாக விளக்கம் கூறுகிறது. அதோடு நிற்காமல் சூரியன் எத்தனை சூரியன் என்று விஞ்ஞான ரீதியில் கண்டுபிடிப்பதையும் இதே இடத்தில் சூரிய நமஸ்காரம் நமக்கு விளக்குகிறது. சூரிய மண்டலமானது ஒன்று என்று நாம் நினைத்தோமேயானால் அது நம்முடைய சாதாரண அறிவு சொல்லக்கூடியதான பதில். ஆனால் சூரியன் பல சூரியன்கள் இருக்கிறார்கள் என்றதான கண்டுபிடிப்பு வரை வேதம் நமக்கு என்ன சொல்கிறது? ஆரோகோ பிராஜஃப் படரஃப் பதங்கஹ ஸ்வர்ணரோ ஜோதிஷீமான் விபாசஹ தே அஸ்மை சர்வே திவமாதபந்தி கஷ்யபோஷ்டமஹ ச மகாமேருன்ன ஜஹாதி. 8 மினிமம் சூரியன்கள், அதாவது குறைந்தபட்சம் 8 பேர்களுக்கும் பெயரை சொல்கிறது. ஆரோகா, பிராஜகா, பட்டரகா, பதங்கா, ஸ்வர்ணரகா, ஜோதிஷீமான், விபாசகா, 8வது கஷ்யபகா. இந்த கஷ்யபகா என்ற கதிரவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை விசேஷமாக ஒரு விஞ்ஞானி கண்டுபிடித்தார். விஞ்ஞானி என்றதான தமிழ் வார்த்தைக்கு சம்ஸ்கிருதத்தில் ரிஷி என்றதான வார்த்தை. ஏனென்றால் சம்ஸ்கிருத மொழியில் ரிஷி என்றால் கடந்த, இருக்கும், வரப்போகும் காலங்களில் உள்ளதான சூக்ஷ்மங்களை அறிந்து ஒரு லாவை கண்டுபிடிப்பவர்களுக்கு ரிஷி என்ற பெயர். அதுதான் நாம் விஞ்ஞானி என்று சொல்கிறோம். கஷ்யப என்ற ஒரு பெரிய ரிஷியானவர் 8வது சூரியனை மேருமலையில் சுற்றுவதை நான் கண்டேன் என்று சொல்கிறார். ஆக நவீனமாக உள்ளதான எல்லா விஷயங்களுக்கும் சூக்ஷ்மங்களும் இன்னும் பற்பல நன்மைகளோடு நாம் எவ்வாறு வாழ்ந்தால் நமக்கும் உலகிற்கும் நல்லது ஏற்படும் என்றதான பல அறிவுரைகளும் புராணங்களிலும் இதிகாசங்களிலும் இருப்பதற்கு வேதத்தில் எவ்வாறு நமக்கு மூலம் அடிப்படை கிடைக்கிறது என்பதை மேலும் நாம் வரக்கூடிய வாரங்களில் காண்போம். சகனா